பிரகதீஸ்வர மகாத்மியம் 3ஆம் அத்தியாயம். தேவி தாம் கேட்ட கேள்வி மிக சிறப்பானது. தமது வினாவிற்குரிய விடையை மிக சுருக்கமாக கூறுகிறேன், கேட்பாயாக. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகியவற்றில் 56 தேசங்களை பல மன்னர்கள் ஆண்டு வந்தனர். இவர்கள் சூரிய குலத்திலும் சந்திர குலத்திலும் தோன்றியவர்கள். இம்மன்னர்கள் கேதாரம், காசி, காஞ்சி முதலான நதிக்கரையில் உள்ள ஸ்வயம்பு லிங்கங்கள் பிரளய காலத்தால் அழிந்துபட்டு இருப்பதை கண்ணுற்றார்கள். புற்றினால் உருவான லிங்கங்களும் மணலால் உருவான லிங்கங்களும் உள்ள இடங்களில் ஆலயங்களை எழுப்பினர். பிரகாரங்கள், கோபுரங்கள், கர்ப்ப கிரகங்களுடன் சில லிங்கங்களை அமைத்தனர். முருகன், கணபதி, தேவி ஆகியோர்களுக்கும் தனித்தனியான ஆலயங்களையும் அமைத்தனர். புண்ணியமான நட்சத்திரங்களில் பெயர்களில் பல பொய்கைகளை எழுப்பினர். பெரும் பெரும் திருவிழாக்களை எடுத்தனர். கங்கை நதி தொடங்கி சேதுக்கரை வரையில் உள்ள பகுதிகளை நன்கு காத்தனர். சில தர்மத்தை விரிவு செய்யவும் என்றும் தர்மம் நிலைத்திருக்க செய்யவும் பல சிவ கைங்கரியங்கள் புதிதாக ஏற்படுத்தவும் உலகை நீதி நெறி தவறாது பரிபாலனம் செய்யவும் எனது பூத கணங்களையும் பக்தர்களையும் பூ உலகத்திற்கு அனுப்பி பணிகளை எல்லாம் செய்ய செய்தேன். இவர்கள் உத்தமர்களாகவும் சிவ பக்தர்களாகவும் உள்ள பிராமண, சத்திரிய, சூத்திர குலங்களில் தோன்றினர். இவர்கள் உடல் வலிமையும் பராக்கிரமமும் பொருந்திய சேர மன்னர்களாகவும் சோழ மன்னர்களாகவும் பாண்டிய மன்னர்களாகவும் இப்பூ உலகில் தோன்றினர். சேரர்கள் புகழ்பெற்று சேர வம்சம் என்ற பெயரில் விளங்கினர். இந்த வம்சத்தில் தோன்றியவர்களில் இக்கலியுகத்தில் 22 மன்னர்கள் புகழ்பெற்று விளங்கினர். இவர்கள் அனைவரும் சிவ பக்தர்களாகவும் மகாத்மாக்களாகவும் எப்பொழுதும் விபூதி ருத்ராட்சம் தரித்தவர்களாகவும் சிவனடியார்களை வணங்கியும் அவர்களிடம் அன்பு கொண்டவர்களாகவும் சிவ பூஜைகளை செய்து கொண்டும் சிவ கைங்கரியத்திற்கு மனமகிழ்ந்து தானம் கொடுப்பவர்களாகவும் இருந்தனர். கங்கை கடையில் 64 தீர்த்த கட்டங்களை உருவாக்கினர். தமது கொடை திறத்தால் காசி விஸ்வநாதர் முதலிய 142 சிவலிங்கங்களை ஞானபாபி முதலிய கட்டங்களில் பிரதிஷ்டை செய்தார்கள். கேதாரம், பிரயாகை, ஓங்காரம், வைத்தியநாதம், பிரபாசம், புஷ்கரம், கோகர்ணம், திரையம்பகம் முதலிய கஷேத்திரங்களில் கர்ப்பகாலம் தொடங்கி 22 மன்னர்கள் சிவ கைங்கரியம் செய்தனர் மற்றும் பல தானங்களையும் செய்தனர். தண்ணீர் பந்தல், அன்னதானம் செய்ய பற்பல ஏற்பாடுகளை செய்தனர். நடைபாதைகள், சத்திரங்கள் அமைத்தல் முதலிய தர்மங்களை செய்தனர். விந்திய மலைக்கு தென் பகுதியில் உள்ள நாடுகளான ஸ்ரீசைலம், கோகர்ணம், காளஹஸ்தி, திரையம்பகம், அகோபிலம், திருப்பதி முதலிய திருத்தலங்களின் ஆலயங்களை எழுப்பினர். இதன் எல்லையிலுள்ள சிற்றரசர்களும் பல தீர்த்தங்களை உருவாக்கினர். மலையத்வஜ மன்னன் முதலான 105 பாண்டிய குல மன்னர்கள் தாமிரபரணி நதிக்கும் வைகை ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்தனர். இப்பகுதிகளில் பல தீர்த்தங்களை உருவாக்கினர். ஹாலாஸ்யம் அதாவது திரு ஆலவாயில் உள்ள ஆலயம் போன்று பல ஆலயங்களை கட்டுவித்தனர். ஜனார்த்தனம், சுசீந்திரம், காளையார் கோயில், பாபநாசம், தோதாத்ரி, கன்னியாகுமரி முதலிய கஷேத்திரங்களை உருவாக்கி பல சிவாலயங்களையும் தீர்த்தங்களையும் உருவாக்கினர். பல அன்னச்சத்திரங்களையும் தண்ணீர் பந்தல்களையும் பல சாலைகளையும் ஏற்படுத்தினர். அந்த வழிகளின் இரு மருங்கிலும் நிழல் தரும் பல மரங்களையும் தங்களது நாட்டில் எல்லை வரை பயிர் செய்தனர். இவர்களுடைய வம்சத்தில்தான் தேவி நீ மீனாட்சியாக பிறந்து வளர்ந்து செங்கோலோச்சினாய். இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தில் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் உன்னுடன் நான் உரைகிறேன். இந்த பாண்டிய வனத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் பக்தி உள்ளம் கொண்டவர்கள். 64 திருவிளையாடல்களை இப்பகுதியில் நான் செய்தருளினேன். மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பரடிகள், சுந்தரர் ஆகியோர் தமிழ் மறைகளை பாடியதால் இம்மதுரையம்பதி புண்ணியம் பெற்றது. தென் கோகர்ணம் என்றும் தென் கைலாயம் என்றும் புகழப்படுகின்றது. மேலும் இந்த பாண்டிய வம்சத்தில் தோன்றிய அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் மாணிக்க வாசகரால் வாதபுரீசர் மந்திரியா
துணையாக பணியாற்றினார். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களும் கேரள மக்களும் ராமேஸ்வரம், தில்லை, வேதாரண்யம், திருவாரூர், ஸ்ரீகண்டம், திருவானைக்காவல் முதலிய திருத்தலங்களிலும் திருச்சி மலைக்கோட்டையிலுள்ள மாத்ருபூதேஸ்வரர் தாயுமானவர் ஆலயத்தையும் கட்டுவித்தனர். மேலும் காவிரியில் இரு கரையிலும் பல ஆலயங்களை கட்டுவித்தனர். பற்பல சிவ தர்மங்களை செய்தனர். இங்கு பற்பல சாதிகளில் நாயன்மார்கள் தோன்றினர். தேவி, இதுவரை சேர, பாண்டிய மன்னர்களை பற்றி சுருக்கமாக கூறினேன். இனி சோழ மன்னர்களின் வரலாற்றை கூறுகிறேன். மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்பாயாக என்று கூறத் தொடங்கினார். என்று கூறிய சூதமா முனிவர் மற்ற முனிவர்களுக்கும் சோழ மன்னர்களின் வரலாற்றை கூறத் தொடங்கினார். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.